உலகில் எத்தனையோ எல்லைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லை கடந்த 70 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு துப்பாக்கி முனையில் பிரிக்கப்பட்ட இரு தேசங்களின் இதய துடிப்பாக, அமைதியின்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்றால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் கொரிய தீபகற்பத்தின் எல்லை. வெறுமனே ஒரு புவியியல் கோடு மட்டுமல்ல, இது வரலாற்றின் வடுக்களையும் நிகழ்காலத்தின் பதட்டங்களையும் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையையும் சுமந்து நிற்கும் ஒரு துயரமான சாட்சி. கொரிய தீபகற்பம் உலகின் மிக ஆபத்தான எல்லைகளில் ஒன்றாக ஏன் கருதப்படுகிறது? 2026ஆம் ஆண்டிலும் அதன் நிலைமை என்ன? இந்த கேள்விக்கான பதில்கள் வெறும் இராணுவ பலத்தில் மட்டும் இல்லை, மாறாக ஆழமான சித்தாந்த வேறுபாடுகளிலும் புவிசார் அரசியல் விளையாட்டுகளிலும் புதைந்துள்ளன. வாருங்கள், இந்த விசித்திரமான புவிசார் அரசியல் சூழலை ஆராய்வோம். வரலாற்று பின்னணி மற்றும் பிளவின் தோற்றம். கொரிய தீபகற்பத்தின் தற்போதைய பதட்டமான நிலையை புரிந்து கொள்ள அதன் வரலாற்றை அறிவது அவசியம். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கொரியா ஒரு சுதந்திரமான ஒற்றை தேசமாக இருந்தது. ஆனால் 1910ஆம் ஆண்டு முதல் 1945ஆம் ஆண்டு வரை ஜப்பானிய காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தது. இரண்டாம் உலகப் போரின் முடிவில் ஜப்பான் சரணடைந்த போது கொரியா சுதந்திரம் பெற்றது. எனினும் உடனடியாக அது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சோவியத் படைகள் 38வது அட்சக்கோட்டிற்கு வடக்கிலும் அமெரிக்க படைகள் தெற்கிலும் நிலைநிறுத்தப்பட்டன. இது ஒரு தற்காலிக பிரிவினையாக கருதப்பட்டாலும் பனிப்போரின் துவக்கத்துடன் இந்த தற்காலிக பிரிவு நிரந்தரமானது. வடக்கில் சோவியத் ஆதரவுடன் ஒரு கம்யூனிஸ்ட் அரசு உருவானது. தெற்கில் அமெரிக்க ஆதரவுடன் ஒரு முதலாளித்துவ ஜனநாயக அரசு நிறுவப்பட்டது. இந்த சித்தாந்த பிளவு 1950ஆம் ஆண்டு ஒரு பெரும் போராக வெடித்தது. வடகொரியா தென் கொரியா மீது படையெடுத்தது. ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்காவின் தலைமையில் தென் கொரியாவுக்கு ஆதரவாக களமிறங்கியது. பின்னர் சீனாவும் வடகொரியாவுக்கு ஆதரவாக போரில் இணைந்தது. 1950 முதல் 1953 வரை 3 ஆண்டுகள் நீடித்த கொரிய போர் சுமார் 2.5 மில்லியன் முதல் 4 மில்லியன் பேர் வரை உயிரிழக்க காரணமாக அமைந்தது. இது ஒரு சமாதான ஒப்பந்தமில்லாமல் வெறும் போர் நிறுத்த உடன்படிக்கையுடன் 1953ஆம் ஆண்டு முடிவடைந்தது. இந்த போர் நிறுத்தம் 250 கிலோமீட்டர் நீளமும் சுமார் 4 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு இராணுவமற்ற மண்டலத்தை, அதாவது டெமிலிட்டரைஸ்ட் ஜோன் ஒன்றை உருவாக்கியது. இந்த மண்டலம்தான் இரு நாடுகளையும் பிரிக்கும் கோடு. இது உலகின் மிக அதிக அளவில் இராணுவமயமாக்கப்பட்ட ஒரு பகுதியாகும். இராணுவமற்ற மண்டலம் ஒரு நெருக்கடி பகுதி. இன்றும் இந்த இராணுவமற்ற மண்டலம் உலகின் மிக ஆபத்தான ஒரு எல்லை பகுதியாகவே நீடிக்கிறது. லட்சக்கணக்கான இராணுவ வீரர்கள், பீரங்கிகள், கன்னிவெடிகள் மற்றும் அதிநவீன கண்காணிப்பு சாதனங்கள் என அனைத்தும் இங்கு தயார் நிலையில் உள்ளன. டெமிலிட்டரைஸ்ட் ஜோன் முழுவதும் சுமார் 2 மில்லியன் கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது மனித நடமாட்டம் இல்லாததால் சில அரிய வனவிலங்குகளின் புகலிடமாக மாறியுள்ளது. பான்மொன்ஜோம் அல்லது கூட்டு பாதுகாப்பு பகுதி என்பது இராணுவமற்ற மண்டலத்தில் உள்ள ஒரு சிறிய பகுதியாகும். இங்கு இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் நேரடியாக சந்தித்து பேசுகின்றனர். இதுவே இரு தரப்பினருக்கும் இடையிலான அரிதான நேரடி தொடர்பு புள்ளியாகும். வடகொரியா கடந்த காலங்களில் தென் கொரிய பகுதிக்குள் ஊடுருவ பல சுரங்கப்பாதைகளை தோண்டியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது இராணுவமற்ற மண்டலத்தின் கீழே நிலவும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலுக்கு ஒரு சான்றாகும். சித்தாந்த வேறுபாடுகள் மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு. வடகொரியா அதன் ஜூச்சே அல்லது தற்சார்பு சித்தாந்தத்தின் கீழ் கிம் குடும்பத்தின் சர்வாதிகார ஆட்சியின் கீழ் உள்ளது. இது நாட்டின் அனைத்து அம்சங்களையும் பொருளாதாரம் முதல் கலாச்சாரம் வரை கடுமையாக கட்டுப்படுத்துகிறது. மறுபுறம் தென் கொரியா ஒரு துடிப்பான ஜனநாயகம் மற்றும் திறந்த சந்தை பொருளாதாரத்தை கொண்டுள்ளது. இது உலகின் முன்னணி தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சக்திகளில் ஒன்றாகும். 2023ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகின் 10வது பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சாம்சங், ஹூண்டாய் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் தென் கொரியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு சான்றாகும். இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிகப்பெரியது. தென் கொரியாவின் தனிநபர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வடகொரியாவை விட பல மடங்கு அதிகம். வடகொரியா சர்வதேச சமூகத்தால் விதிக்கப்பட்ட கடுமையான பொருளாதார தடைகள், தவறான மேலாண்மை மற்றும் வளங்களின் இராணுவமயமாக்கல் ஆகியவற்றால் கடுமையான வறுமை மற்றும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கைகளின்படி வடகொரிய மக்கள் தொகையின் கணிசமான பகுதியினர் உணவு பாதுகாப்பின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடகொரியாவின் அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்கள். சமீபத்திய ஆண்டுகளில் வடகொரியா தனது அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளது. 2006ஆம் ஆண்டு முதல் பல அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி வடகொரியாவிடம் சுமார் 20 முதல் 60 அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என பல்வேறு மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், ஹாசாங் தொடர் குறுகிய தூர ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஏவுகணைகள் என பல வகையான சோதனைகள் பிராந்தியத்தில் ஒரு நிலையான அச்சுறுத்தலை உருவாக்குகின்றன. 2022ஆம் ஆண்டு மட்டும் வடகொரியா 90க்கும் மேற்பட்ட ஏவுகணை சோதனைகளை நடத்தியது. இது ஒரு சாதனை எண்ணிக்கையாகும்.
ஒன்றாகும். இந்த நடவடிக்கைகள் தென் கொரியாவுக்கும் அதன் முக்கிய கூட்டாளியான அமெரிக்காவுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றன. வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் உன் தனது நாட்டின் பாதுகாப்பிற்காக அணு ஆயுதங்கள் அத்தியாவசியம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார். தென் கொரியா மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு நிலைப்பாடு. தென் கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வடகொரியாவின் எந்தவொரு ஆத்திரமூட்டலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன. தென் கொரியாவில் சுமார் 28,500 அமெரிக்க வீரர்கள் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கூட்டுப் பயிற்சிகள் வடகொரியாவை மேலும் ஆத்திரமூட்டி ஒரு தொடர்ச்சியான பதட்ட சுழற்சியை உருவாக்குகிறது. தென் கொரியா தனது இராணுவத்தை நவீனமயமாக்குவதிலும் அமெரிக்காவின் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் போன்ற ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை பயன்படுத்துவதிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. தென் கொரியா சுமார் 5 லட்சம் செயலில் உள்ள இராணுவ வீரர்களையும் வடகொரியா சுமார் 1.2 மில்லியன் வீரர்களையும் கொண்டுள்ளது. இது உலகின் 4வது பெரிய இராணுவ படையாக அமைகிறது. அமைதி ஏன் நிலைத்திருக்கிறது? வல்லரசுகளின் நுட்பமான சமநிலை. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இத்தனை வருடங்களாக இந்த போர் நிறுத்தம் எப்படி நீடித்து வருகிறது? ஒரு சிறிய தவறு கூட ஒரு பெரிய போருக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த சூழலில் அமைதி எப்படி இன்னும் நிலை பெற்றிருக்கிறது? இதன் பின்னால் வல்லரசு நாடுகளின் நுட்பமான புவிசார் அரசியல் சமநிலையும் இருதரப்பிலும் உள்ள ஒருவித தயக்கமும் மறைந்திருக்கலாம். இந்த இரு நாடுகளின் தலைவர்களும் ஒரு முழுமையான போர் ஏற்படுத்தும் அழிவின் தீவிரத்தை நன்கு உணர்ந்திருப்பதால் ஒரு நேரடி மோதலை தவிர்ப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். பரஸ்பர உறுதிப்படுத்தப்பட்ட அழிவு மியூச்சுவலி அஷ்யூர்ட் டிஸ்ட்ரக்ஷன் என்ற கோட்பாடு அணு ஆயுத போரின் விளைவுகள் குறித்த அச்சத்தின் காரணமாக ஒரு முழு அளவிலான மோதலை தடுக்கிறது. பிராந்திய மற்றும் உலகளாவிய புவிசார் அரசியல் விளைவுகள். கொரிய தீபகற்பத்தில் நிலவும் இந்த பதற்றம் பிராந்திய அமைதிக்கு மட்டுமல்ல உலகளாவிய புவிசார் அரசியலுக்கும் பெரும் சவாலாக உள்ளது. சீனா, ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற வல்லரசுகளின் நலன்கள் இங்கு ஒன்றிணைந்துள்ளன. சீனா. வடகொரியா சீனாவின் எல்லைக்கு அருகில் ஒரு இடையக நாடாக செயல்படுகிறது. வடகொரியாவின் ஸ்திரமின்மை சீனாவிற்கு ஒரு பெரிய அகதிகள் நெருக்கடியை உருவாக்கலாம். அதே சமயம் அமெரிக்காவின் இராணுவ பிரசன்னம் சீனாவிற்கு ஒரு அச்சுறுத்தலாகவும் பார்க்கப்படுகிறது. சீனா வடகொரியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாகவும் உள்ளது. ரஷ்யா வரலாற்று ரீதியாக வடகொரியாவுடன் சோவியத் காலத்திலிருந்தே உறவுகளை பேணி வருகிறது. சமீபத்திய ஆண்டுகளில் ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான இராணுவ ஒத்துழைப்பு உக்ரைன் போர் சூழலில் அதிகரித்துள்ளது. இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு கவலை அளிக்கிறது. வடகொரியாவின் ஏவுகணை சோதனைகள் ஜப்பானின் பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளன. இதனால் ஜப்பான் அமெரிக்காவுடன் தனது பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை வடகொரியா மீதான பல பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஆனால் அதன் அணு ஆயுத பெருக்கத்தை தடுப்பதில் முழுமையாக வெற்றி பெறவில்லை. எந்தவொரு மோதலும் இந்த வல்லரசுகளையும் இழுத்து ஒரு பெரிய மோதலாக மாறக்கூடும் என்ற அச்சம் எப்போதும் உண்டு. பொருளாதார ரீதியாகவும் தென் கொரியாவின் வளர்ச்சி மற்றும் சர்வதேச வர்த்தகம் இந்த ஸ்திரமற்ற தன்மையால் பாதிக்கப்படலாம். மனிதநேய பாதிப்புகள் மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான நிலைமை. வடகொரியாவின் தொடர்ச்சியான அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் சர்வதேச சமூகம் அதன் மீது விதித்துள்ள கடுமையான பொருளாதார தடைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளன. இந்த தடைகள் வடகொரிய மக்களை மேலும் வறுமையில் தள்ளுகின்றன. அடிப்படை தேவைகளுக்காக கூட அவர்கள் போராட வேண்டியுள்ளது. பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர முடியாத துயரம் இந்த எல்லையின் மனித முகத்தை காட்டுகிறது. கொரிய போரின் போது பிரிந்த மில்லியன் கணக்கான குடும்ப உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் தற்போது வயதானவர்கள். எனவே மறு இணைவுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 2026ஆம் ஆண்டிலும் கொரிய தீபகற்பத்தின் நிலைமை தற்போதைய போக்குகளின் தொடர்ச்சியாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வடகொரியா தனது அணு ஆயுத மற்றும் ஏவுகணை திட்டங்களை கைவிடுவதற்கு எந்த அறிகுறியும் இல்லை. மாறாக அதன் இராணுவ திறன்களை மேலும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. தென் கொரியா மற்றும் அமெரிக்கா தங்கள் கூட்டு பாதுகாப்பு பயிற்சிகளை தொடரும். மேலும் பிராந்தியத்தில் திறத்தன்மையை உறுதிப்படுத்த தங்கள் இராணுவ பலத்தை நிலைநிறுத்தும். சர்வதேச சமூகத்தின் பொருளாதார தடைகள் தொடரும். ஆனால் வடகொரியாவின் அணுகுமுறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. கடந்த காலங்களில் நடந்த சில சந்திப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் உதாரணமாக 2000களில் நடந்த 6 பார்ட்டி பேச்சுவார்த்தைகள் 2018 சிங்கப்பூர் உச்சி மாநாடு ஒரு தற்காலிக நம்பிக்கையை அளித்தாலும் நிரந்தர தீர்வை எட்டவில்லை. வடகொரியாவின் அணு ஆயுதங்களை முழுமையான சரிபார்க்கக்கூடிய மாற்ற முடியாத முறையில் கைவிட வேண்டும் என்ற அமெரிக்காவின் கோரிக்கையை வடகொரியா ஏற்க மறுக்கிறது. மனித உரிமை மீறல்கள், கடுமையான வறுமை மற்றும் அரசியல் ஸ்திரமின்மை போன்ற வடகொரியாவின் உள்நாட்டு சவால்களும் அதன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாகும். ஒரே கொரியா என்ற கனவு இன்னும் பல தலைமுறைகளுக்கு ஒரு தொலைதூர கனவாகவே இருக்கக்கூடும். கொரிய தீபகற்பத்தின் எல்லை வெறுமனே இரு நாடுகளை பிரிக்கும் ஒரு கோடு மட்டுமல்ல. அது கடந்த காலத்தின் வலிகளையும் நிகழ்காலத்தின் அச்சுறுத்தல்களையும் எதிர்காலத்தின் நிச்சயமற்ற தன்மையையும் சுமந்து நிற்கும் ஒரு துயரமான அடையாளம். அமைதிக்கான தேடலும் அதிகாரத்திற்கான போராட்டமும் தொடர்ந்து நடைபெறும் ஒரு பூமியின் மிக ஆபத்தான புள்ளிகளில் இதுவும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது.
விடக்கூடாது. இந்த எல்லை மனிதகுலத்தின் பிளவுகளையும் அதை தாண்டி அமைதிக்கான சாத்தியக்கூறுகளையும் நமக்கு நினைவூட்டுகிறது.